こんにちは、生徒さん。よろしくお願いします。私はアクラムです。皆さんの先生です。今日は日本語を教えます。行きましょう、生徒さん。Yes, Tamil நீங்க பார்த்தது correct. இன்னைக்கு நம்ம தமிழ் வழியா ஜாப்பனீஸ் கத்துக்க போறோம். Japanese is one of the hardest language in the world. பட் வந்து பாத்தீங்கன்னா எந்த மொழி நீங்க உலகத்தை எடுத்துட்டாலும் இதுதான் வந்து கடினமான மொழி, இதுதான் வந்து எளிதான மொழி அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. நீங்க கரெக்டான கைட் வந்து கத்துக்கும் போது எல்லா மொழியுமே பாத்தீங்கன்னா எளிதுதான், இன்க்ளூடிங் ஜாப்பனீஸ். இன்னொரு ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, தமிழர்களுக்கு இந்திய மொழிக்கு அடுத்து ஒரு ஈஸியஸ்ட் ஃபாரின் லாங்குவேஜ்னா அது ஜாப்பனீஸ் தான். எனவே வளவளன்னு பேசாம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வணக்கம் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துப்போம். ஹலோ, இதுக்கு என்ன சொல்றாங்க? கொன்னிச்சிவா. என்ன வேர்டு? கொன்னிச்சிவா. கொன்னிச்சிவா. கொன்னிச்சிவா which means hello அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்டு டீச்சர், ஆசிரியர் அப்படின்றதுக்கு கியோஷி. என்ன வேர்டு? கியோஷி. இப்போ இந்த வேர்டு வந்து பார்த்தா எந்த ஒரு ஜாப்பனீஸ்காரங்களும் பார்த்தா யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்மளோட சொல்லிக் கொடுக்கணும் பார்த்தா கூப்பிடும் போது இப்போ நீங்களே பார்த்தா இமேஜின் பண்ணுங்களேன். இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நம்மளோட டீச்சர்ஸ் வந்து மேலோ ஃபீமேலோ என்ன கூப்பிடுவோம்? மிஸ் ஆர் மேம் அல்லது பார்த்தா சார் கூடுவோம். டீச்சர் டீச்சர் அப்படின்னு நம்ம கூட மாட்டோம்ல, அதே மாதிரி தான் ஜாப்பனீஸ்காரங்களும் யாருமே பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிக் கொடுக்கணும் பார்த்தா கியோஷி கியோஷி அப்படின்னு கூப்பிட மாட்டாங்க. மாறாக சென்சே. என்ன வேர்டு? சென்சே. சென்சே. அப்ப நம்ம ஹலோ டீச்சர் அப்படின்னு எப்படி சொல்லுவோம்? வணக்கம் ஆசிரியர் அப்படின்றத எப்படி சொல்லுவோம்? கொன்னிச்சிவா சென்சே. சொல்லுங்க. கொன்னிச்சிவா சென்சே. எஸ், which means hello teacher. இப்போ எனக்கு வந்து இப்படி கிரீட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் இதுக்கு வந்து பதில் எப்படி சொல்லுவேன்? ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பதில் சொல்லணும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற வார்த்தைக்கு வந்து சேதோசான். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன வேர்டு? சேதோசான். சேதோசான் அப்படின்னா மாணவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்ப நான் வந்து எப்படி சொல்லுவேன்? ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி எப்படி சொல்லுவேன்? கொன்னிச்சிவா சேதோசான். நீங்க சொல்லுங்க கொன்னிச்சிவா சென்சே. நான் எப்படி சொல்லுவேன்? கொன்னிச்சிவா சேதோசான் அப்படின்னு சொல்லுவேன். பட் என்னோட கோர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் இப்படி கிரீட் பண்ண மாட்டேன். அவங்க எப்படி கிரீட் பண்ணா கொன்னிச்சிவா கக்ஸே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த வேர்டு வந்து கக்ஸே அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா வந்து கக்ஸே அப்படின்ற வார்த்தை ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ரோல் பண்ணி படிக்கிறாங்க. அப்போ அவங்க அஃபிஷியலாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லும் போது கக்ஸேன்னு சொல்லுவோம். நார்மலா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நீங்க யூடியூப் பாக்குறீங்க, அதனால பார்த்தீங்கன்னா சேதோசான். ஸோ நார்மலா ஸ்டூடெண்ட்ஸ். எனிவே அடுத்த வேர்டு குட் மார்னிங், காலை வணக்கம். இதுக்கு என்ன சொல்றாங்க ஜாப்பனீஸ்ல? ஒஹாயோ கோசாயிமாஸ். ஒஹாயோ கோசாயிமாஸ். அப்ப இது ஸ்பீடா சொல்லுங்க. இப்போ ஒஹாயோ கோசாயிமாஸ் which means காலை வணக்கம். இப்போ இது வந்து பொலைட்டா நம்ம சொல்றோம். ஸோ இதே வந்து இன்ஃபார்ம்ல நம்ம சொல்லலாம். ஷார்ட்டா எப்படி சொல்லலாம்? வெறும் ஒஹாயோ. ஒஹாயோ கோசாயிமாஸ். ஒஹாயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட்டா சொல்லலாம். பட் ஷார்ட்டா சொல்லும்போது அது வந்து கேஷுவலா இருக்கும். ஒஹாயோ கோசாயிமாஸ் அப்படின்னு ஃபுல்லா சொல்லும்போது பொலைட்டா இருக்கும். ஒஹாயோ கோசாயிமாஸ். ஒஹாயோ which means காலை வணக்கம். அதுக்கப்புறம் குட் ஆஃப்டர்நூன், மதிய வணக்கம் எப்படி சொல்லுவோம்? இதுக்கு வந்து பார்த்தா ஜாப்பனீஸ் வந்து பார்த்தா எக்ஸாக்டா ஒரு வார்த்தை கிடையாது. நம்ம ஹலோக்கு வந்து படிச்சோம்ல வணக்கம், அதே வார்த்தை தான் இதுக்கு வந்து பார்த்தா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கொன்னிச்சிவா. அப்ப மதிய வணக்கம்க்கு என்ன வேர்டு? கொன்னிச்சிவா. ஸோ காலை வணக்கம் ஒஹாயோ கோசாயிமாஸ், மதிய வணக்கம் கொன்னிச்சிவா. அப்புறம் சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா என்ன சொல்லுவோம்? மாலை வணக்கம். இங்கிலீஷ் என்ன சொல்லுவோம்? குட் ஈவினிங். குட் ஈவினிங் அப்படின்றதுக்கு ஜாப்பனீஸ் சொல்றாங்க கொம்பாம்வா. என்ன வேர்டு? கொம்பாம்வா. எஸ், இப்போ ஸ்பீடா சொல்லுங்க. கொம்பாம்வா which means மாலை வணக்கம், குட் ஈவினிங், கொம்பாம்வா. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் லேட் ஆயிடுச்சு, நைட் ஆயிரும். அப்போ இரவு வணக்கம், தூங்க போகும்போது என்ன சொல்லுவோம்? இரவு வணக்கம், குட் நைட் அப்படின்னு நம்ம சொல்லணும். என்ன சொல்லுவோம்? ஒயாசு மினாசாய். ஒயாசு மினாசாய். ஒயாசு மினாசாய் which means குட் நைட். அப்ப இந்த 4 வார்த்தைகள் நம்ம சொல்லுவோமா? இப்போ மறுபடியும் ஒஹாயோ கோசாயிமாஸ், கொன்னிச்சிவா, கொம்பாம்வா, ஒயாசு மினாசாய். ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து கத்துக்கிட்டோம் சில வார்த்தை. அந்த வார்த்தைகள் கூட நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் குட் மார்னிங் டீச்சர், ஒஹாயோ கோசாயிமாஸ் சென்சே. குட் ஆஃப்டர்நூன் டீச்சர், கொன்னிச்சிவா சென்சே. குட் ஈவினிங் டீச்சர், கொம்பாம்வா சென்சே. குட் நைட் டீச்சர், ஒயாசு மினாசாய் சென்சே. அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சோமா, அதையும் சேர்க்கலாம். அப்போ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஒஹாயோ கோசாயிமாஸ் கக்ஸே. குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ், கொன்னிச்சிவா கக்ஸே. குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ், கொம்பாம்வா கக்ஸே. and good night students, oyasu minasai gakse. சரி, அடுத்த வார்த்தை நான். ஐ அப்படின்றதுக்கு ஜாப்பனீஸ் என்ன சொல்லுவாங்கன்னா வதாஷிவா. என்ன வேர்டு? வதாஷிவா. பெருசா இருக்குங்களா? பட் என்ன செய்யறது? இதுதான் வேர்டு நான் அப்படின்றதுக்கு வதாஷிவா. இப்போ நான் வந்து அக்ரம், கரெக்டா? அப்போ ஐ அம் அக்ரம், நான் அக்ரம் அப்படின்னு ஜாப்பனீஸ் எப்படி சொல்லுவேன்? வதாஷி வா அக்ரம desu.
பின்னாடி வந்து தெஸ்ன்னு பார்த்துக்கோம். ஸோ வத்தஷிவா அக்கிரம தெஸ். இப்போ என் பேருக்கு பதிலாக உங்க பேர் வந்து பார்த்தா நீங்க சேர்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வத்தஷிவா கீர்த்திகா தெஸ், வத்தஷிவா சூர்யா தெஸ். அடுத்து இந்திய நாட்டுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க? இங்கிலீஷ்ல இந்தியா சொல்றோமா, ஜாப்பனீஸ்ல இந்தோ. என்ன வேர்டு? இந்தோ. அதே வந்து பாத்தீங்கன்னா இந்திய நாட்டுக்காரருக்கு என்ன சொல்லுவாங்க? இந்தியன். இங்கிலீஷ்ல இந்தியன், ஜாப்பனீஸ்ல இந்தோ ஜின். ஸோ இந்தோ ஜின் அப்படின்னா இந்திய நாட்டுக்காரன், இந்தியன் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் இந்தியன், நான் இந்தியர் அப்படின்னு எப்படி சொல்லுவேன் ஜாப்பனீஸ்ல? வத்தஷிவா இந்தோ ஜின் தெஸ். கரெக்ட். இப்போ நான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஐ எம் அக்ரம், ஐ எம் இந்தியன் அப்படின்னு எப்படி சொல்லுவேன் ஜாப்பனீஸ்ல? வத்தஷிவா அக்கிரம தெஸ் இந்தோ ஜின் தெஸ். அதே மாதிரி நீங்க சொல்லுங்க. சரி, முன்னாடி வந்து டீச்சர் அப்படின்றதுக்கு ஒரு வேர்ட் சொல்லி கொடுத்தேன். என்ன ஞாபகம் இருக்கா ஸ்டில்? எஸ், சென்சை. அப்போ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டீச்சரா இருக்கேன், நான் ஆசிரியர், ஐ எம் a டீச்சர் அப்படின்றத எப்படி சொல்லுவேன்? வத்தஷிவா சென்சை தெஸ். இப்போ நீங்க என்ன பண்ண ஜாப்பனீஸ் கத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்னோட ஸ்டூடெண்ட்ஸ், கரெக்டா? அப்போ நீங்க நான் மாணவர் அப்படின்றத எப்படி சொல்லுவீங்க? ஐ எம் a ஸ்டூடெண்ட் அப்படின்ற எப்படி சொல்லுவீங்க நீங்க? வத்தஷிவா கக்சை தெஸ். நான் வந்து வத்தஷிவா சென்சை தெஸ், பட் நீங்க கிமிவா கக்சை தெஸ். எஸ், கரெக்ட். அப்போ கிமி அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க, அதாவது இங்கிலீஷ்ல யூ ஆர். கிமிவா தெஸ் அப்படின்னா யூ ஆர். நெக்ஸ்ட் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். அதுக்கு ஜாப்பனீஸ் என்ன கேட்பாங்க? தபேமாஷ்டகா, 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 சாப்பிட்டீங்களா அப்படின்னு நம்ம கேட்கணும். இப்போ நான் நீங்கன்ற வார்த்தை சொல்லி கொடுத்தல, அந்த வார்த்தையை சேருங்க. நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஜாப்பனீஸ் கேளுங்க. கிமிவா தபேமாஷ்டகா, கிமிவா தபேமாஷ்டகா. அதுக்கப்புறம் பதில் சொல்லணும். நான் சாப்பிட்டேன். அப்ப சாப்பிட்டேன் எப்படி சொல்றோம்? வத்தஷிவா தபேமாஷ்டா, வத்தஷிவா தபேமாஷ்டா. நான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். கிமிவா தபேமாஷ்டகா, வத்தஷிவா தபேமாஷ்டா. சொல்லட்டுமா? சரி, நன்றி அப்படின்றதுக்கு என்ன சொல்லுவோம்? அரிகாத்தோ கோசாய்மாஸ். அப்புறம் ஸ்பீடா சொல்லும்போது அரிகாத்தோ கோசாய்மாஸ். எஸ். அடுத்து வந்து காலை வணக்கம் வந்து சொல்லிக் கொடுக்கும்போது குட் மார்னிங் அப்படின்னு என்ன சொல்லி கொடுத்தேன்? ஒஹாயோ கோசைமாஸ் அப்படின்னு சொன்னா அது வந்து ஃபுல் ஃபார்மா ஷார்ட்டா மாத்திக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஒஹாயோ அப்படின்னு மட்டும் சொல்லலாம். ஒஹாயோ கோசைமாஸ் அப்படின்னு ஃபுல்லா சொல்ல ஒஹாயோ அப்படின்னு மட்டும் சொல்லலாம். அதே மாதிரி இந்த இடத்துலயும் அரிகாத்தோ கோசைமாஸ் அப்படின்றத நீ ஷார்ட்டா வெறும் அரிகாத்தோ, பட் அது வந்து கேஷுவலா இருக்கும். சப்போஸ் நீங்க வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன், தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்லணும்னா முன்னாடி இருப்ப தோமோ அப்படின்ற வார்த்தை சேருங்க. Domo arigatou gozaimasu. Domo arigatou gozaimasu, which means thank you very much. Next, bye. போயிட்டு வரேன் அப்படின்றதுக்கு எப்படி சொல்லுவோம்? ஜானே, ஜானே. இது மாதிரி நம்ம எந்த ஒரு மொழியுமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக கற்றுக்கலாம் வித் ரைட் கைடர். நான் கூட வந்து ஒரு நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஆன்லைன் கோர்ஸில். ஸோ 2025 வந்து ஜனவரி 6 அன்னைக்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒரு நியூ பேட்ச். ஸோ யாருக்கெல்லாம் வந்து ஜாப்பனீஸ் வந்து ஃபுல்லாக கற்றுக்கணும் விரும்புறீங்களோ அவங்க வந்து கீழே தர நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. 9789960549 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாப்பனீஸ் வந்து ஈஸியாக கற்றுக்கோங்க. இதே மாதிரி நல்ல நெக்ஸ்ட் மீட் பண்ணோம். Until then, see you.